அனைவருக்கும் ஏஜிஎஸ் நிறுவனத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த அந்த லேட்டுக்கான தாமதத்துக்கான காரணத்தை தெரிவித்து பேச தொடங்குகின்றேன். நான் அதிகமாக பேச விரும்பலை. ஏன்னா நாம் பேசாத விட அது படம் பேசும். நான் ட்ரெய்லர் பார்த்தேன், டீசர் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன், இன்னைக்கு சாங் பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதுக்கப்புறம் இதோடைய ரிசல்ட் மக்கள் கையில் இருக்குது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உங்களோட கையில் இருக்குது. இதை தவிர நான் இந்த படத்தில் நான் எப்படி நடிச்சிருப்பேன், ஏன் நடிக்க வந்தேங்கிறது தான் முதல் கேள்வி. அழகாக சொன்னாங்க மேடையில். ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவங்களுடைய கருத்தை ரொம்ப அழகாக பதிவு பண்ணிட்டு போயிட்டாங்க. மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களையும் நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொன்னால் நேரமாகும். ஆனால் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு ஒரு முக்கியமானது இயக்குனர் கேவி ஆனந்த் அவர்கள், ஒளிப்பதிவாளர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேமராமேன். எனக்கு அவருக்கும் நட்பு இன்னைக்கு இல்லை, நீண்ட நாள் ரொம்ப நாளாக ஒரு நட்பு இருந்தது. அதற்கு காரணம், இதற்கு பாலமாக இருந்தது அவருடைய உதவியாளர் ஒளிப்பதிவாளர் செல்லத்துறை. அவர் என்கிட்டையும் பணியாற்றின காரணத்தால், அதாவது ஒரு பூவோட வாசம் கூட தென்றல் அந்த பூவை அப்படியே வருடி பார்த்துட்டு அதோட அப்படியே வாசத்தெல்லாம் திருடி பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தால் தான் அதோட வாசம் வெளியில் தெரியும், ஒரு பூவோட வாசம் கூட. அது மாதிரி ஒரு மனிதரை பற்றி அடுத்தவர்கள் எடுத்து சொல்லும்போது தான் அந்த தென்றல் காத்தாக நண்பர் கேவி ஆனந்தை பற்றி என்கிட்ட சொல்லுது செல்லத்துறை. சொல்ல 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 அவரை பற்றி நான் ரொம்ப உணர்ந்தேன். அப்படி ஒரு இயக்குனர். அவர் முதல்வன் படத்தில் ஒர்க் பண்ணதாக இருந்தாலும் எந்த படம் அந்த அவருடைய ஒரு ஷகலக்க பிபி அந்த பாட்டுக்கு அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டு, நானும் ஒரு படங்கள்லாம் ஒரு கேமராமேன்லாம் பணியாற்றுறதுனால ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது அவரை பற்றி விவாதிக்காமல் இருக்க முடியாது. எப்படி இந்திய திரையுலகத்தில் ஒரு பிசி ஸ்ரீராம் ஒரு ஒளிப்பதிவு துறையில் அவருக்கு ஒரு தனி முத்திரைன்னா, அவருக்கு ஒரு லேண்ட்மார்க்குன்னு சொன்னால், அதெல்லாம் மீறி தனக்குன்னு ஒரு தனி முத்திரையை ஒளிப்பதிவு துறையில் பதிச்ச ஒரு கேவி ஆனந்த்னு சொன்ன மிக ஆகாது. அதுக்கு ஒரு ஷகலக்க பிபி ஒரு உதாரணம். அவர் எவ்வளவு பரிச்சார்த்தனமாக எவ்வளவு விஷயங்களை பண்ணியிருப்பாருங்கிறத அவரை பற்றி நான் புரிந்து வைத்த காரணத்தால், அவரை பற்றி நண்பர் மூலமாக அறிந்து வைத்த காரணத்தால் அவருடைய அதேமாரி அவரை பற்றி இன்னொன்று சொல்லணும்னா, ஒரு தனித்தன்மை உள்ள இயக்குனர். இப்போ இந்த ஏஜிஎஸ் நிறுவனத்தை பொறுத்தவரையில் ஒரு பெரிய பாராட்டுக்குரிய ஒரு நிறுவனமாக நான் இதை கருதுகிறேன். ஒரு திரைப்பட நிறுவனத்தில் ஒரே ஒரு படம் பண்ணாலே அதுக்கு அடுத்த படம் அந்த டைரக்டர் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அவ்வளவு முரண்பாடுகள் வந்துடும். ஆனால் பாருங்க, 3 படம் நம்முடைய சூர்யா அவர்கள் நடித்த படம், நண்பர் தனுஷ் அவர்கள் நடித்த படம், இப்போ 3வது படம். இந்த படத்தினுடைய திரைப்பட நிறுவனத்தில் நம்முடைய கல்பாத்தி அகரம் சார், கணேஷ் சார், சுரேஷ் சார் 3 தயாரிப்பாளர் என்று சொல்வதை போல, ஒரு நிறுவனத்தில் மா பலா வாடை என்று சொல்வதை போல, முக்கணி என்று சொல்லக்கூடிய அந்த சேர சோழ பாண்டியர் என்று மூவேந்தர் என்று சொல்வதை போல, இந்த மூவேந்தர்களை கொண்ட இந்த நிறுவனத்திலே 3வது படமாக ஒரு படத்தை பண்ணுவது என்பது ஒரு முத்தாய்ப்பு வித்ததாக இந்த படத்தை அவர் இயக்குனார்னா, எந்த அளவுக்கு அந்த ஒரு தயாரிப்பாளரோட மனசுல ஒரு இடத்தை பிடிக்க முடியும். அந்த இடத்தை பிடித்த காரணத்தால் தான் அவர் 3வது படம் பண்றாரு. அதே மாதிரி தமிழ் திரைப்படத்தை ரசிகர்களுடைய இதயத்தில் ஒரு தனி இடத்தை அவர் பிடிச்சிருக்காரு. பெரிய பெரிய ஸ்டாரை வச்சு படம் பண்றதுக்கு பல இயக்குநர்கள் இருக்கலாம். ஆனா தன்னுடைய கதை தான் கதை களமே, கதாநாயகன் சப்ஜெக்ட் தான் என் ஹீரோ, ஹீரோல எனக்கு செகண்டரி அப்படின்ற உணர்வுல, அதுக்கு பேரு தலைக்கணம் அல்ல, அது தன்னம்பிக்கையின் இலக்கணம். அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் உள்ள ஒரு இயக்குனராக கேவி ஆனந்தை நான் பார்த்த காரணத்தால், தூரத்திலிருந்து பார்த்த காரணத்தால், அவரை எனக்கு பிடிக்குங்கிற காரணத்தால, எனக்கு பிடித்த ஒரு மனிதர், எனக்கு பிடித்த ஒரு கலைஞர் என்னை தேடி ஒரு ஸ்கிரிப்டை சொல்லி, இதில் அதுவும் செல்லத்துறையும் அவரும் சொன்ன விதம் இருக்குல்ல, நான் இதை எப்படி பதிவு பண்ணுறதுன்னு தெரியல. நான் முதல்ல ரொம்ப தயங்கினேன். எனக்கு ரொம்ப, நான் வெளியில் போய் எங்கேயுமே நான் மிங்கில் ஆகுறது கஷ்டம். என்னை புரிஞ்சுக்காதவங்களோட என்னால் போகவே முடியாது. ஆனால் இப்படி ஒரு அவர் என்னை புரிய வைத்தாரா, இல்லை நான் அவரை புரிந்து கொண்டேனா தெரியாது. அவர் என்னை அப்ரோச் பண்ண விதம், அவர் கதை சொன்ன விதம் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஏன்னா எனக்கு போய் அப்படி இதெல்லாம் பண்ணி இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவர் நினைச்சா, நீ சூர்யா சார் இருக்காரு, தனுஷ் வச்சு படம் எடுத்துட்டாரு, எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க,
இப்போ நம்ம ஏஜிஎஸ்ல தனி ஒருவன் வந்து நம்ம ஜெயம் ரவி வச்சு அப்படி ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்த ஒரு நிறுவனம். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் அந்த கதை மட்டும் சப்ஜெக்ட் மட்டும் சரியில்லைன்னா அது எந்த ஹீரோவா இருந்தாலும் சரி இது பண்றது கஷ்டம். நண்பர் விஜய் சேதுபதி கூட நல்ல நடிகர், அற்புதமான கலைஞர். அவருக்கும் கூட என்னதான் பசி இருந்தாலும் ருசியான உணவு இல்லைன்னா ருசிக்காது. எந்ததான் ஒரு கதாநாயகன் இருந்தாலும் அந்த நாயகனுக்கு அன்பு பசிக்கு தீனி போடக்கூடிய அளவுக்கு சப்ஜெக்ட் இருக்கணும். அதை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருந்து இந்த சப்ஜெக்டுக்கு நீதாயா தீராஜேந்தர் தேவை அப்படின்னு அவர் பிடிச்ச பிடிவாதம். இல்லை சார், அந்த வெளிப்படத்தில் என்ன நடிக்கிறதுலாம் எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு நான் வச்சேன் என்னோட பிடிவாதம். ஆனால் அதை மீறி நீங்க தான் இந்த கேரக்டர் நடிச்சாகணும்னு அவர் பிடித்த பிடிவாதம் அது எனக்கு பிடிச்சது. அவ்வளவு அடமெண்டா ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லை. நான் 3-4 தடவை வேணான்னு, சாரி அவர் தப்பா எடுத்துக்கூடாது, ரொம்ப டீசெண்டா மறுத்தேன், ரொம்ப நாகரிகமா மறுத்தேன். ஆனா என்னை விடாம அவர் பண்ண விதம், இந்த கதைக்கு நீ தான், நான் கூட சார் இந்த கதைக்கு வேற, இந்த சப்ஜெக்டுக்கு வேற யாரோ கூட போட்டுடலாம் சார், நீங்க இது பண்ண. அதுக்கு எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, சார் உங்களுக்குள்ள ஒரு மரியாதை கெட்டாம, உங்களோட கேரக்டரைசேஷன் கொஞ்சம் கூட நசிங்கிடாம, உங்களை அவ்வளவு கேர்ஃபுல்லா, இன்னும் ஒரு வார்த்தை, உங்களுக்கு என்ன சுதந்திரம் வேணுமோ அந்த முழு சுதந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேங்கிற நம்பிக்கை இருந்தா பண்ணுங்கன்னாரு. அது எனக்கு ரொம்ப வாழ்க்கையில அப்படி ஒரு வார்த்தையை நான் பார்த்ததே இல்லை. நான் எனக்கு புதுசா வாழ்க்கையெல்லாம் பார்க்க போறது இல்லை. அந்த வாழ்க்கையை விட அவரோட வார்த்தை எனக்கு பிடிச்சது. எல்லாத்த விட இதை ஏன் இன்னைக்கு நான் இங்க சொல்றேன்னா, நீங்க என்ன இவரு என்ன போய் டி ராஜேந்தர் காலத்தில் விஜய் சேதுபதி நடிச்சிட்டு இருக்காரு, என்ன பண்ணிட போறாரு அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, அதை விட நானே பல படம் தயாரிச்சிட்டேன். நான் வந்து ஏவிஎம் உடைய மறந்து விட்ட ஏவிஎம் படத்தில் போய் நான் பெரிய பிரம்மாண்டமான செட்டு போட்டு டைரக்ட் பண்ணதில்லை. ஏவிஎம்லேருந்து அழைப்பு வந்து நான் டைரக்ட் பண்ணதில்லை. வாகினி நாகிரெட்டியாருடைய அந்த இதில் அத்தனை 10 ஃப்ளோர் கூட நான் எடுத்து செட்டு போட்டு படம் எடுத்தவர் தான் நான் தயாரிப்பாளர். அந்த நிறுவனத்திலாம் நான் போய் பணியாற்றினதே இல்லை. ஆனால் ஏஜிஎஸ் நிறுவனத்தில் நான் படம் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அவரை நான் பல கட்டத்தில் சந்தித்தேன். பணம் படைத்த மனிதர்களை பார்த்ததுக்கு மதியில் நல்ல மனம் படைத்த ஒரு மனிதரை, பணம் யார்கிட்ட வேணாலும் இருக்கும், யார் வேணாலும் என்னைக்கு வேணாலும் ஒரே ஒரு லாட்டரி சீட்டு அடிச்சா கூட ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாம், கோடி யாருக்கு வேணாலும் வரலாம். ஆனா கோடி இருக்கிற மனுஷன்லாம் மதிக்கிறவங்க இந்த தாடி கோடிலாம் எனக்கு இப்ப என்னோட வாழ்க்கை, நான் கோடியெல்லாம் பல கோடி பார்த்துட்டேன். 1000 கோடியில 10,000 கோடி லட்சம் கோடி இருந்தாலும் நான் பேசுறதுதான் பேசுவேன். அது வந்து என்னோட கேரக்டரைசேஷன், என்னோட சுபாவம். ஆனா அவரோட கேரக்டரைசேஷன் பிடிச்சது. அவ்வளவு பணம், எல்லாத்தையும் பார்த்த ஒரு மனிதன், அவரோட பண்பு. என்னோட மகளோட திருமணத்துக்காக ஒரு அழைப்பிதழ் கொண்டு கொடுக்குறேன். நான் எடுத்து சென்றது அழைப்பிதழ். ஆனா அவரோட ஆபீஸ்ல எனக்கு கொடுத்த அந்த வசந்த அழைப்பு இருக்குல்ல, அப்படி ஒரு மனிதரை பார்க்கல. அவங்க பிரதர்ஸ் 3 பேரும் அவங்கள வந்து ஒரு முக்கணின்னு சொன்னா அந்த சுவையை பார்த்த காரணத்தால் சொன்னேன். அப்படி ஒரு நல்ல மனிதர் அவரோட கம்பெனியில். அது மட்டும் இல்ல, என்ன விடுங்க, சினிமா மனுஷர் நேசிக்கணும். அவங்க சினிமா எல்லாம் இருக்குது, எங்களுக்கு சினிமாவனா பேஷன். சினிமாவை காதலிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய தயாரிப்பாளர் ரொம்ப குறைவு. இந்த சப்ஜெக்டா இன்னார் கையில் இப்படி ஒப்படைச்சிடணும். இப்போ மேய்க்க கொடுத்து என்னை பேச விட்டா நான் எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியுது. இந்த சப்ஜெக்ட் கேவி ஆனந்தர் சொன்ன இந்த கதையை எப்படி எடுக்கணும், இங்க ரங்கராஜ் சார் அழகா ஒரு தொடக்க உரை கொடுக்க சொன்னாரு. அதான் உண்மை. அப்படியே அவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து அந்த கேவி ஆனந்தர் எடுக்கணும். கேவி ஆனந்தர் இல்ல, கதையை கேட்டு பிடிச்சா அதுக்காக எவ்வளவு நேரத்தையும் செலவு பண்ண தயாரு, பணத்தையும் செலவு பண்றதுக்கு ஒரு மனசு வேணும். அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர். அவங்களுடைய மகள் அந்த அர்ச்சனா மேடம் ஒரு ஆடியோ ரிலீஸ்ல பார்த்தேன். அந்த ஃபேமிலிக்கு அந்த கலை மேல இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நிறுவனத்தில் இந்த படம் பண்றோம்னா அது பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு சினிமா எடுக்கிறது சுலபம். 1 கோடி ரூபா போட்டுட்டு டிஜிட்டல் சினிமா வந்துட்டு மேட்னி 6:30 9:30 படம் ஓடுதுன்னு தெரியல. கொண்டு போய் சேர்க்கணும். என்னதான் வந்து ஒரு அருமையான வைரம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த வைரத்தை கூட வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். தகரத்தில் வச்சா அது தகதகன்னு மின்னாது. தகக்கிற தங்க தட்டுல வைக்கணும் வைரத்தை கூட.
அது மாதிரி ஒரு படம் எடுத்தா போற அதை கொண்டு சேர்க்கணும். ஒரு நான் அத்தனை படம் எடுத்திருக்கேன். டிஸ்ட்ரிபியூட்டரா தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம் முழுவதும் ரிலீஸ் பண்ணும். இன்னைக்கு தனி ஒருவனை தனித்தன்மையோட படத்துல சரக்கு இருக்கு. செட்டியார் முருகா சரக்கு முருகான படத்துல செட்டியார் முருக சரக்கு முருக்கு எங்களால தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் பண்ண முடியும். ரிலீஸ் பண்ணி வெற்றி பெற்று காமிச்சாரு. அதே கட்ஸ், அதே கம்பீரம். நான் என்னை பார்த்த மாதிரி ஒரு 75 லட்சம் ரூபாய் எங்க வீட்டு எடுத்தா அந்த காலத்துல 7,500 கோடி கலெக்ட் பண்ணி அந்த காலத்துல 7,500 கோடி தமிழ்நாடு மட்டும் இல்ல வேர்ல்டு ஃபுல்லா ரிலீஸ் பண்ண இந்த படம் கவன் எல்லாரையும் கவனத்தை திருப்பக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்ல வேர்ல்டு ஃபுல்லா ரிலீஸ் பண்ண முடியுன்ற அந்த தன்னம்பிக்கை, அந்த இன்னைக்கு அத்தனை இதோட இது பண்ணி இன்னைக்கு சிட்டி செங்கல்பட்டுல ஒரு ரிலீஸ் சொன்னா மாலி இந்த அவங்க துறையில தான் ஏஜிஎஸ்ல பணியாற்றுறாரு. அவர் என்னோட விநியோக துறையில அத்தனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நூக்கன் கார்னர்ஸ் தியேட்டர் தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ல இந்த நெட்வொர்க் தெரியாத யாரும் படம் எடுக்க முடியாது சார். அப்படி எடுத்து கொண்டு போய் சேர்த்தாதான் சக்சஸ் பெற முடியும். அப்படி சக்சஸ் தரக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் ஆக ஒரு படத்துக்கு ரயில் ஒண்ணு தண்டவாளம் ஒரு ரெண்டும் பேரலா இருக்கணும். அப்படி ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனர் 2 பேருமே தண்டவாளமா இருக்கக்கூடிய இந்த படத்துல நான் பணியாற்றுவது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு அற்புதமான பாக்கியம். அதை விட ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மேட்டர் என்னன்னா, இந்த படத்துல ஒரு நாயகனா நடிக்கணும்னா டிஆர் பேசுறாரு, அவர் வசனம் பேசுவாரு, இது பண்ணுவாரு, அவருக்கு ஒரு இது இருக்கு, அவர் நடிக்கிற படத்துல நடிக்கலான்னு பல பேருக்கு தயக்கம், பல பேருக்கு கதையை சொன்னதுமே மயக்கம், ஆனா பல பேருக்கு கலக்கம். ஆனா இந்த கதையில அண்ணன் டிஆர் ஒரு நல்ல கலைஞன், நல்ல மனிதன், எல்லாத்தையுமே நல்ல ஒரு தமிழன், நல்ல ஒரு தோழன், அவரை நான் புரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த கதையில நான் நாள் நடிக்க முடியும்னு தன்னம்பிக்கையோடு நடிச்ச ஒரு விஜய் சேதுபதி. அதுன்னு அவரு அடுத்த அட்ராக்ஷன். அதனாலதான் பண்ண. ஏன்னு கேட்டா ஒரு படத்தில் நடிச்சாலே அப்படியே தலையை தூக்கி விட்டு ஹாய் அப்படின்னு போயிட்டு இருக்கான். ஒரே ஒரு படத்துல சூதுகவன் எடுத்தாலும் சரி, தமிழுக்கு அத்தனை படங்களை வெற்றி பெற்ற பிறகு ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு நான் ஏதோ ஒரு இதுக்காக போறேன். அப்ப மேல இருந்து போயிட்டு வரேன். என்கிட்ட ஒரு பையன் கையெழுத்து ஆட்டோகிராஃப் ஒன்று கையெழுத்து கேட்டார். அது யாருன்னு கேட்டா இத்தனை படங்கள் நடிச்சு பேரும் புகழும் நேம் அண்ட் ஃபேம் வாங்கின ஒரு கதாநாயகன் என்ன தன்னடக்கமா என்ன ஒரு பண்போட என்கிட்ட அப்படிப்பட்ட விஜய் சேதுபதினு சொல்லக்குள்ள எனக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும். அதனால இந்த படத்துல நான் ஆக இதெல்லாம் அதே மாதிரி சுபா ஒரு பழம்பெரும் பெரிய எழுத்தாளர், அப்புறம் ஒரு யூத் நம்ம கபிலன் வைரமுத்து, அவங்க 2 பேரும் அவங்களுடைய இப்படிப்பட்ட இவர்களோட ஒரு டிராவல் ஆகும்னா ஒரு இது படத்துல அதே மாதிரி இருக்கக்கூடிய யூனிட்ல இருக்கிற ஒவ்வொருத்த பத்தி நான் சொல்லணும். மடனா செபஸ்டியன் சொன்ன மாதிரி அந்த பெண் ஒரு தன்னுடைய லாங்குவேஜ் அந்த அம்மா தமிழ்ல அதிகமா பேசாட்ட கூட அந்த டயலாக சொன்னு உள்வாங்கிட்டு சார் நான் சரியா தமிழ் பேசுறேன்னா அவரு இயக்குனர் அவ்வளவு அழகா சொல்லித்தராரு. அதை உள்வாங்கிட்டு அவ்வளவு சின்சியாரிட்டியா இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஹீரோயினை செலக்ட் பண்ணி அந்த அதே மாதிரி நம்மளோட ஸ்கைவாக்கர் சைக்கிள் அவரை பத்தி நான் சொல்லி ஆகணும். அயன்ல எனக்கு அவர் ஆகாஷ் சைக்கிளா தெரியாது, கமலேஷா மட்டும்தான் மக்கள் அத்தனை பேரும் பார்த்தாங்க. அவரு என்னோட நடிச்ச எல்லாரும் தமிழ்நாட்டில் என்னோட ஹேர் ஸ்டைல பிடிச்சிட்டு அப்படின்னா ரசிச்சதுன்னா எனக்கு அவரோட ஹேர் ஸ்டைல் பிடிச்சது. அவரு சொல்றாரு யுவர் ஹேர் ஸ்டைல் பௌத் அச்சா, அந்த ஆக்ஷன் அவரோட ஸ்டைல், அது ஆக்ஷன் அவரோட டைலாக் என்ன நைஸ். படத்துல மிரட்டர் கேரக்டர் அப்படி உள்வாங்கி நடிக்கக்கூடிய ஒரு அந்த அவரை அயனுக்கு பிறகு கவனில் திரும்ப கொண்டாடுறாரு. இப்படிப்பட்ட ஒரு அவரோட ஒரு பொண்ணதா இருக்கட்டும், இப்ப அந்த படத்துல வில்லனா டயலாக் பேசி அவ்வளவு ஒரு போஸ் கிட்ட இருக்கட்டும், இந்த படத்துல இருக்க நடிக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம கிருஷ்ணா ஆர்ட் பிலிம் டைரக்டர் அவரும் நடிக்க வச்சதா இருக்கட்டும். சரி ஒரு ஆர்ட் பிலிம் டைரக்டர் தான் நடிக்க வச்சார், ஒரு ஆர்ட் டைரக்டர் நடிக்க வச்சிருக்காரு சார் நம்ம கிரண். நானே பயங்கரமான செட்டு கிட்ட எல்லாம் போடக்கூடிய ஆளு, ஆனா என்னையே வைக்க வச்ச 3 படம் நம்மளுடைய கேவி ஆனந்த் சாரோட ஒர்க் பண்ணிக்காருன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆர்ட் டைரக்டர். என்ன செட்டு என்ன கான்ட்ராஸ்ட கொடுக்கணுமோ அத்தனையும் அப்படி கொடுத்துருக்காரு. ஒரு சின்ன செட் ப்ராப்பர்ட்டியை கூட ஒரு கலைநயம் பண்ணணும்னா ஓடி செய்யற மனுஷன். எந்த மனிதனிடம் சின்சியாரிட்டி இருக்கோ அவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்படி அதே மாதிரி பாருங்க, ஒருத்தன் போருக்கு போறான்னா
அவன்கிட்ட இருக்கக்கூடிய தளபதிகளை வச்சு மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அவன்கிட்ட இருக்கக்கூடிய அவனோட குழு பஞ்சபாண்டவர் கூட அந்த ஃபோர்ஸ் 5 man ஆர்மி, அப்படிப்பட்ட குழுவை கேவி ஆனந்த் உருவாக்குனார். அபிநந்தன் அவரே ஒரு பியூட்டிஃபுல் கேமராமேன், பெஸ்ட் கேமராமேன், கிரியேட்டிவ் கேமராமேன். அபிநந்தன் என்ன யூத் படத்துல வேலை செஞ்ச அந்த ஆல் தி அசோசியேட்ல இந்த அசிஸ்டன்ட்ஸ் என்ன அவர் யூத் பேக்டு, டோட்டலி டெடிகேட்டட். அப்படி ஒரு யூனிட். அது எல்லாத்துக்கும் மேல என்னதான் இது பண்ணாலும் மியூசிக் ஒரு படத்துக்கு இது தனி ஒரு நிலை, தன் தனித்தன்மைகளும் இந்த நிறுவனத்துக்கு தன்னுடைய இது பண்ண இப்போ தமிழா அவர் பாட்டு. நான் கூட இந்த பாரதியார் பாட்டை என்ன பண்ண ரொம்ப இது அந்த பாட்டில் வந்து பாரதியார் பாட்டை ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது நீங்களும் விஜய் சேது எல்லாரும் இது பண்ண பாட்டை விஷுவலாக பார்க்குறேன். உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு கேவி ஆனந்த் அண்ட் மிஸ்டர் ஹிப்ஹாப். எக்ஸ்ட்ராடினரி. ஏன்னு கேட்டால் நான் கபிலன் வைரமுத்து எழுதுகிற பாட்டே இல்லை. இப்போ நான் வந்து ஹாப்பி ஹாப்பி நியூ இயரு பிரச்சனைலாம் ஒரு ஓயாம வேலை செஞ்ச கிழிஞ்சிருந்த ராயரை விட அந்த முண்டாசு கவிஞனோட முரட்டு கவிஞர் முண்டாசு கவிஞர் முத்தமிழை உச்சரித்த அந்த பச்சை தமிழன் பாரதியின் பாட்டை எடுத்து அதை திரையில மின்ன வச்ச அந்த விதம் இருக்குல்ல, அதுக்கே ஹேட்ஸ் ஆஃப் டு கேவி ஆனந்த், ஹேட்ஸ் ஆஃப் டு ஏஜிஎஸ். அது ஒன்றுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அதை சொல்றேன். இந்த கமர்ஷியல் பேக்கா இருக்கக்கூடிய ஒரு இதுல இப்படி ஒரு இதுல அதோட கட்டிங் பார்க்குற எடிட்டிங் உண்மையிலேயே ஆண்டனி ஹேட்ஸ் ஆஃப். உங்களுடைய இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்படி வந்து படத்தில் பார்த்த ஒரு ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், ஒரு ஹீரோயினாக இருக்கட்டும், அதை விட படம் முழுக்களும் வந்து சீரியஸாக ஒரு களத்தை எடுத்துக்கிட்டே போகிறாரு. நான் கேவி ஆனந்த் சட்டை காதில் ஒன்று கடிச்சிட்டே இருந்தேன். சார் லவ் வேணும் சார், ஆனானப்பட்ட டைட்டானிக்கே இருந்தாலும் சரி சார், அண்டர் கரண்ட் லவ் இல்லைன்னா சரியாக வராது சார். நான்லாம் இதெல்லாம் பேசுறது ஃபைட்டு கிட்டு எல்லா கமர்ஷியலும் இருக்குது சார், லவ் வேணும் சார். இந்தியில் சொன்ன அவர் இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். நம்ம ஸ்கை வாக்கட்ட प्यार प्यार मोहब्बत इश्क है दिल में अंदर छाए அது சொல்லு அந்த அந்த லவ் அந்த ஒரே ஒரு ஆக்சிஜன் பாட்டு, படத்துக்கு ஆக்சிஜன், இளைஞர்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டா அதோட விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கல மிரட்டுது. ஆக படத்துல என்னென்ன வேணுமோ அத்தனையும் இருக்கு. இல்ல யார் பேராவது மேடையில் இருக்கக்கூடிய யாரு பேரும் விடுபட்டு இருக்க மாட்டேன், விடலன்னு நினைக்கிறேன். அதனால எல்லாரையும் பத்தி சொல்லிட்டேன். அதனால வந்து எனக்கு இந்த படத்துல இன்னொன்னு நான் வந்து பெருசா ஒரு ஜாயின் ஃபோர்ஸ், இந்த படத்தோட டைட்டில் இருக்கு பாருங்க, அவருடைய தமிழ் உணர்வு எனக்கு பிடிக்கும். ஐயன் என்று சொன்னால் அதுலயும் ஒரு பொருள், கோ என்று சொன்னால் மன்னனா, கோ என்று சொன்னால் கோமாதாவா, பல பொருள் பன்பொருள் வைத்து ஒரு மென்பொருள் இலக்கணத்தை சொல்லக்கூடிய ஒரு கவிஞர், ஒரு இயக்குனர். அப்படிப்பட்ட அவர் இதற்கு கவன் என்ற தலைப்பு வைத்தார். இந்த தலைப்புக்கு அவர் எடுத்துக்கிட்ட பல நாள் டைட்டிலே வைக்கல. இந்த படத்தோட பிஆர்ஓ நிக்கில் முருகன் கூட ஏன் என்ன அவரு நிக்கில் முருகன் நல்ல நண்பர், பப்ளிசிட்டி ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்களா சார், டைட்டிலே வரல எப்படி ஸ்டார்ட் பண்றது என்ன? அது வந்து பாத்தீங்களா, நாங்கெல்லாம் டைரக்டர், ஒரு ஆட் பிலிம் டைரக்டர் கிருஷ்ணா இருக்கிறாரு, நான் ஒரு கேவி ஆனந்த் ஒரு டைரக்டர் இருக்காரு, நாங்க எங்களே டைரக்ட் பண்ணிட்டு ஒரு பின்னாடி ஒரு பார்ட்டி. ஏன்னா யாரு எதை மாத்துறாங்களோ இல்லையோ, புதுசு அத்தனை சட்டை மாத்துறது ஒருத்தர் பிறக்கணும். சட்டசபையில அவன் பிரச்சனைன்றான், சட்ட பையன் இவருக்கு தான் பிரச்சனை. அப்படி ஒரு அருமையான பிஆர்ஓ. எல்லாம் அவரை பத்தி சொல்லணும்னு வச்சுங்க, எல்லார பத்தி சொன்னி என்னை பத்தி தலைவர் சொல்லவே இல்லை தலைவர் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆனா அதனால வந்து இது எல்லாத்துக்கும் மேல சார், இந்த படத்துக்கு ஒரு வெற்றி எதிர்க்கக்கூடிய ஒரு மேட்ரு ரொம்ப மனப்பூர்வமான சொல்லணும்னா, நான் வெளிக்கம்பெனிலே போய் நடிக்க மாட்டேன். நான் எல்லாமே சொந்தவர் தான், கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை ஒளிப்பதிவு நாமளே எல்லாம் பண்ணிட்டு, நான் என் படத்துல நடிக்கணும்னா தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஒரு 100 சுவிட்ச வாய்ஸ் மிமிக்ரி, என்னோட மிமிக்ரி டேலண்டா அதை பயன்படுத்துறாரு படத்துல. என்னோட மிமிக்ரி டேலண்டே அவர் பயன்படுத்துறாரு. என் படத்துல நான் போய் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு மேக்கப் லைட்லாம் போட்டுட்டு, மேக்கப் கூட போட மாட்டேன், டச்சப் கூட மாட்டேன், விடியா எல்லா லைட்லாம் போட்டு இங்கே லெஃப்ட்ல இந்த ட்ராலி போட்டியா இங்கே வச்சு அந்த லைட் வச்சு போயிட்டு அந்த டைலாக் நானே என் டைலாக் அப்படியே பேசி ஆக்ட் பண்ணிட்டு வருவேன். அவர் படத்துல தான் என்ன ஃபுல்லா ஒரே ஷாட்டு, ஒரே ஒரு சீனு, அதுக்கு அத்தனை ஆங்கிள் வைப்பாரு, அத்தனை ஆங்கிள் எடுப்பாரு.
எனக்கு அது மேலே வந்து வருத்தமே இல்லை. ஏன்னா நான் 33 மாநிலம் 34 ஏங்கில் ஒவ்வொருத்தரையும் வச்சு எத்தனை நாளாக யாரெல்லாம் நோக வச்சிருப்போன்னு அப்போ தான் யோசிக்க ஆரம்பித்தேன். அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவர் நினைச்சதை எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அதுதான் அவருடைய பலம். அவருடைய பலமே தான். அதுக்காக போராடுறாரு. அந்த உழைப்புடைய பலனை ஃப்ரேம்ல பார்த்தேன். இந்த ஃப்ரேம் அவரோட ஃபேம் only because of the frame, each and every frame. அதுதான் இந்த படத்துல வந்து அவர் எடுத்துக்கிட்ட கதைக்களம் அற்புதமானது. அந்த கதைக்களத்துக்குள்ள என்ன கொண்டாந்தது விதம் அற்புதமானது. அதுல வந்து எல்லாத்துக்கும் மேல இந்த படத்துல நான் ஒர்க் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா காரணம் என் பையன் கூட வெளிக்கம் எல்லாம் அப்பா நீ சொந்த படமே எடுத்துருக்கீங்க, ஏதாவது எப்படி முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பண்ணும் போதெல்லாம் என் பையனோட வல்லவல்ல வேலை செஞ்ச வெங்கட் தான் இங்க ப்ரொடக்ஷனுடைய பெரிய தூண். அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ், ஆல் இன் ஆல் அவர் தான். அவர் கூட இருக்கிற லோகு, இந்த கம்பெனியில ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்கும் இந்த டோட்டல் யூனிட் என நடத்தின விதம், இப்படி ஒரு எனக்கு ஒரு மரியாதை, அந்த ராஜ மரியாதை, இந்த முதல் மரியாதை கொடுத்த ஒரு கம்பெனி பார்க்கவே முடியாது. வெங்கட் லோகு 2 பேரும் என் பையன் ஃபோன் பண்ண கூட அப்பா நாங்க பார்த்துக்கிறோம். அந்த அதாவது ஒரு செட்டில் போய் எனக்கு வந்து ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டு, நான் போறேன் காலையில, செட்டுக்குள்ளேருந்து தன்னை ஒரு பணம் படைத்ததெல்லாம் மறந்து நல்லவன டிஆர் சார் என்னை வந்து 3 அவர் அப்படி சார் கல்பாத்தியாகிற ஓடி வந்து என்ன ரிசீவ் பண்ணார் பாருங்க. அந்த ஒரு குணத்துக்கே அவருடைய இந்த அந்த அன்புக்கே, அந்த அன்புக்கும் அந்த பண்புக்கும் இந்த படம் ஒரு பெரிய இதாக இருக்கும். அவர் வச்ச டைட்டில் என்னன்னு கேட்டா, அதாவது சொன்ன கல்பாத்தி டி ராஜேந்திரனால் தமிழ் பேசுவேன், டி ராஜேந்திரம் இருப்பது சொல்பாத்தி, இந்த சொல்பாத்தி கட்டி ஜெயிக்கக்கூடிய என்னை இந்த கல்பாத்தியோடு இணைத்த பெருமை கேவி ஆனந்துக்கு சேரும். அயன் என்று வைத்தார், அநேகன் என்று வைத்தார். இந்த படத்துக்கு கவன்னு சொல்லக்குள்ள ஏன் இந்த தலைப்பு பல பேருக்கு மலைப்பு. ஆமா, பெரிய பெரிய கையில வச்சிருப்பான் AK-47 துப்பாக்கி வச்சிருப்பான், வில்வித்த வச்சிருப்பான். அதெல்லாம் மீறி ஒரு அதாவது வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் என்று சொல்வதை போல ஒரே ஒரு கவன் கிட்டிப்புல், அந்த உண்டி வில், அதுல வந்து கல்ட்டப்பட்ட வச்சு அடிச்சா அந்த கல்லு குறி தப்பாது, வச்சா குறி வச்சா குறி. அதில் இருக்கும் ஒரு அது பறக்கக்கூடிய தெறி, அதில் இருக்கும் வெறி, எதிரிக்கு கிழிஞ்சிடும் கறி. அந்த அளவுக்கு இருக்கும் குறி. அதுதான் இந்த உண்டிவில், அதான் கவன். இந்த கவன் என்று சொன்னால் அது வந்து தீராஜ் எப்படி இருந்தாலும் அர்ஜுனன் என்று சொன்னால் வில்வித்தை, தீராஜேந்திரன் என்று சொன்னால் சொல்வித்தை, வில்வித்தைக்காரனாக சொல்வித்தைக்காரனாக இருந்த என்னை இந்த உண்டிவில்லை கையாளக்கூடிய கல்வித்தைக்காரனாக ஒரு ஜாயின்ட் போர்ஸா என்னையும் விஜய சேதுபதியும் அந்த உண்டிவில்லையும் இப்படி இருக்கும், அதை இழுத்து பிடிச்சி அடிக்கணும். நான் சொல்றேன் இந்த 2 விரல் வேற என்ன, அதனால மாத்திக்கிறேன். ஏன்னா உண்டிவில்னா இப்படி இருக்கும், வம்பே வேணாம், எப்படி இருக்கும், அதுல பிடிச்சி இழுத்து பிடிச்சி அடிச்சா கல்லு வச்சு அடிச்சா குறியா போகும். அப்படி ஒரு கல், அந்த அதுல கூட 2 வி என்று சொன்னால் விஜய் சேதுபதி ஃபார் விக்டரி. ஆனா டி ராஜேந்திரன் விஜய் டி ராஜேந்திரன் இப்ப வெறும் டி ராஜேந்திரன் தான். இந்த 2 பேரையும் சேர்த்து விஜய் என்றாலே வெற்றி. அந்த விஜயத்தை பெற இவர் இந்த கவன் என்ற தலைப்பை வைத்து முயற்சி செஞ்சிருக்காரு. இந்த கவன் எல்லாருடைய கவனத்தையும் திருப்பும். ரங்கராஜ் சொன்னார் மார்ச் 31 இயர் முடிவு என்று. அது ஆண்டு நிறைவு, கணக்கு நிறைவு. கணக்கு மட்டும் நிறைவில்லை, இந்த படத்தை பார்த்தால் மக்களுக்கு மன நிறைவு தரும். அது மட்டுமல்ல, மார்ச் 31 என்றால் கணக்கு முடிக்கும் நாள். இந்த படம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குறைகளை, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய களங்கங்களை, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை உருவாக்கக்கூடிய அதர்ம சக்தியை, தீய சக்திகளுக்கு கணக்கு தீர்க்கும் நாளாக இந்த மார்ச் 31 கவனுக்கு இருக்கும். உங்களுடைய கவனத்தை திருப்பும். எல்லாவற்றுக்கும் மேலாக எப்படி வந்து ஒரு பூவோட வாசத்தை தென்றல் தான் கொண்டு போய் சேர்க்குங்கிற மாதிரி இந்த படத்தை பத்தி இவ்வளவு விஷயத்தை சொன்ன எல்லாத்தையும் கொண்டு நீங்க தான் ஊடகத்துறையை சார்ந்த நீங்கள் என் உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் கொட்டி விட்டேன். நீங்கள் இதை அற்புதமாக எடுத்து சென்று இப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமாக, உணர்வு பூர்வமாக, ஆக்கப்பூர்வமாக ஒரு நல்ல கருத்தை கூட கமர்ஷியல் பேக்கடோடு சொல்லக்கூடிய கேவி ஆனந்துக்கும் நம்முடைய ஏஜிஎஸ் உடைய இந்த நிறுவனத்துக்கும் வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.